வீட்டில் வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின புது துணி, பண்ட பலகாரம் எல்லாமே செய்வோம். அப்புறம் இன்னொரு குழந்தைகளை நல்லா கவனிங்க. வீட்டில் வந்து நம்ம பெரியவங்க இருப்பாங்க, அப்படிதானே? நம்ம உருவப்படங்கள் வச்சுருப்போம்ல, சாமி படங்கள்லாம் வச்சுருப்போம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பெரியவங்கன்னா உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி நீங்கள் எல்லாருமே உட்காந்து ஒரு கிண்ணத்தில் எண்ணெயும் ஒரு கிண்ணத்தில் சீயக்காவும் வச்சு காலையில் எழுந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இந்த கங்காஸ்தனம் முழுமையாக நான் அடையணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு, ஏன்னா கங்காதேவி வாசம் செய்வாங்க, அதனால் நமக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால் சொல்லிட்டு பெரியவங்க வச்சு தலையில் இதெல்லாம் வைக்க சொல்லணும். சரியா? வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். அப்புறம் வெடி வெடிக்கும் போது பாதுகாப்பாக வெடிங்க. சரியாம்மா? எல்லாருக்கும் பாதுகாப்பான இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது தீபாவளி திருநாள் வந்து நீங்கள் விரத நாள் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அன்னைக்கு தானே பலகாரம் ஸ்வீட்டு எல்லாமே